சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவிலில் நடைபெற்று வந்த மேம்பாட்டு பணிகளை தற்காலிகமாக நிறுத்துமாறு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலூர் வெள்ளரிப்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் அழகர் கோவிலில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவறை, பேவல் பிளாக், முக்கிய பிரமுகர்களுக்கான விடுதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கடைகள், பக்தர்கள் தங்கும் விடுதி, அர்ச்சகர்களுக்கான குடியிருப்பு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற மேம்பாட்டு பணிகளை அறநிலையத்துறை அரசாணை மூலம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் இது அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு புறம்பானது. இந்த பணிகளை நிறுத்தி அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர் கோரினார். இந்த மனு செப்டம்பர் 1 அன்று விசாரணைக்கு வந்தபோது கோவில் கிழக்கு பகுதியில் உள்ள பெரிய ஆழ்வார் திருவரசு, தெற்கு வசந்த் மண்டபம் போன்ற இடங்களில் சில கட்டுமான பணிகள் தொடர அனுமதி வழங்கப்பட்டது. இதேபோன்று நாகப்பட்டினம் திருக்கண்ணபுரம் கோவிலில் கடைகள், உணவகங்கள், முக்கிய பிரமுகர்களுக்கான விடுதி கட்டுமான பணிகளுக்கு முன்னர் மதுரை கிளை நீதிமன்றம் தடை உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தற்போது நீதிபதிகள் அனிதா சம்பத் மற்றும் சி. குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் அறநிலையத்துறை சட்டப்படி அறங்காவலர் குழுவே டெண்டர் அறிவித்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும். ஆனால் இக்கோவில் செயலர் தனிப்பட்ட முறையில் டெண்டர் அறிவித்துள்ளார். மேலும் வனப்பகுதி அருகில் கட்டுமானம் செய்வதற்கான வனத்துறை அனுமதி, உள்ளாட்சி அமைப்பு அனுமதி எதுவும் பெறப்படவில்லை என வாதிட்டனர். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அழகர் கோவிலில் நடைபெறும் ஒட்டுமொத்த கட்டுமான பணிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று இடைக்கால உத்தரவிட்டனர். மேலும் கோவில் அறங்காவலர் குழுவை எதிர்மனுதாரராக சேர்த்து அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யும் வகையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.